குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா மொச்சை குழம்பு தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம மழை காலத்துக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு அதுவும் மத்தியான நேரத்தில் நல்லா சுடு சுடு சாப்பாடு வச்சு இந்த குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் இது. அம்மா செய்கிறது அவ்வளோ யம்மியாக இருக்கும். அந்த ரெசிபியை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மொச்சை அவரை வச்சு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும் மழை காலத்துக்கு இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. இது ஒரு கார குழம்பு தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து நான் 3/4 கப் அளவுக்கு இந்த அவரை எடுத்து இது பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சது. இது ஊற வச்சு இது நல்லா கழுவி எடுத்துருக்குது. இதை நம்ம குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மொச்சை அவரை குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் சைஸுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் கிடைக்கல. ஸோ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நம்ம எதெல்லாம் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஃப் வெங்காயம் வந்து நான் இதில் சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், இதையும் நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, அது வந்து நம்ம இந்த பவுலில் கையிலேயே நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுறணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கையில் பிசைஞ்சிட்டு இந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்திடணும். அப்போ நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த குழம்பு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இது என்னோடய அம்மாவோட ரெசிபி தான். இந்த தக்காளியை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கையில் தானே நம்ம பிசைஞ்சு விட்டுருக்கோம். இது கூடவே நம்ம வந்து புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க மல்லித்தூளும் மிளகாத்தூளும் இதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இதில் காரம் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ நான் வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் இந்த குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்குது. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2-3 வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம். கூட நம்ம கறி லீவ்ஸும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்து கொடுக்கலாம். ஆனியன் நல்லா வறுபடுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இது கலந்து வச்சுருக்கோம்ல தக்காளி, புளி தண்ணி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்றிடலாம்.
இது நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த அந்த மொச்சக்கொட்டையை இதில் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 4 விசில் தான் நல்லா வெந்திருக்குது. ரொம்ப குலைவாகவும் இல்லை, நல்லா வெந்திருக்குது. இந்த பதத்துக்கு போதும். கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட இருந்த ஒரு 2 கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியோட இந்த மொச்சக்கொட்டை நம்ம வேக வச்சோம்ல, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் விழுது வந்து ஒரு லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துனா போதும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு. குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தேங்காய், அதுக்கப்புறமா சோம்பு, வெங்காயம் அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் இதில் கலந்து இதில் ஊற்றிடலாம். இதில் கலந்து ஊற்றிடலாம். இது நல்லா வேகட்டும். அந்த சோம்போட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அப்போ தான் வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு நல்லா மேலே வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது குழம்பு ரெடி ஆகும். நம்ம சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மொச்சை குழம்பு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கறி லீவ்ஸ் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லியெல்லாம் போடக்கூடாது. லஞ்சுக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப யம்மியான ஒரு குழம்பு. இது வந்துட்டு பாருங்கள், பப்படு, அவிச்ச முட்டை, அதுக்கப்புறமா பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொக்கோலி, இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப யம்மியாக இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.